அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறது கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக பயணம் செய்கிறாரு. இந்த சனி வக்கர பலன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற நேரம். ஏன்னா அஷ்டமச்சனியில் ஏகப்பட்ட மனக்குழப்பம், மனவேதனை, மன கஷ்டம், பிடிச்ச தொழில் கிடைக்காம போகக்கூடிய பாத சிறப்பு இல்லாமல் கல்வியில் தடை, வாழ்க்கையில் தடை, குடும்பத்தில் தடை, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்மளுக்கே தெரியலையே, நம்மளுடைய ஒரு வாழ்க்கை தான் எப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் ரொம்ப ஒரு மனவேதனையாக கொடுக்கும். எல்லாம் எங்கே போனாலும் எப்போ வேலைக்கு போவேன்னு கேட்குறாங்க, எங்கே போனாலும் எப்போ கல்யாணமாகவும் கேட்குறாங்க, எங்கே போனாலும் எப்போ குழந்தை பிறக்கும் கேட்குறாங்க, ஏதாச்சும் ஒன்று கேட்டுன்னே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம்னு சொல்ல முடியாது. ஒரு டெஸ்ட்டுக்கான ஒரு நேரம், ஒரு எக்ஸாமு வச்சு அது ஒரு டெஸ்ட்டு மாதிரி. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களோட சுயநலம் உங்களோட சுயகுணம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஏன்னா இது வரைக்கும் அந்த தப்பு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது நீங்களே உணரக்கூடிய ஒரு நேரம். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம எதுக்காக இப்படி இருக்கிறோம், எதில் கோட்டை விட்டோம், எதனால் இப்போ பிரச்சனையாச்சு, எதனால இப்போ பாதிப்பு நடந்துச்சு, எதனால நம்மளுக்கு தொழில் கிடைக்கல, எதனால் வேலை கிடைக்கல, என்ன பிரச்சனைனாலும் நம்மளுக்கு இப்படி ஒரு மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான நேரம் இந்த நேரம். உங்களுக்கு உங்கள் மனசு உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட பேசி உங்கள் மனசை நீங்களே ஒரு முழுமைப்படுத்தி ஒரு ப்ரெஸ்ஸான ஒரு மனிதராக உருவாக்கக்கூடிய நேரம் இந்த சனி வக்கர பயிற்சியில். அதே மாதிரி சனி வக்கர பயிற்சியில் ஒரு முக்கியமான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சனி பயிற்சி அப்படின்றப்போ வந்துட்டு 1 மடங்கு பலன், சனி வக்கர பயிற்சின்றது 2 மடங்கு பலன் கொடுக்கும். இது வரைக்கும் தொழில் வகையில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறவங்க, தொழில் வேலையே கிடைக்கலங்க, முதல்ல வேலையே கிடைக்காமல் இருக்குங்க. நானும் ஏகப்பட்ட வேலை, இங்கே ஒரு 10 நாள் இருப்பேங்க, அங்கே ஒரு 10 நாள் இருக்கிறாங்க, அங்கே ஒரு 15 நாள் இருக்கிறாங்க, மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலங்க. ஏதோ வேலை இருக்குது, உழைப்புக்கேற்ற ஊதியம், படித்து முடிச்சுட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த டைமில் இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சனி வக்கரத்தில் உட்கார்ற வேலை கண்டிப்பாக என்றைக்குமே அது நிலச்சி நிற்குங்க. 2வது, தொழில் வகையில் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லைங்க. தொழில் போட்ட கடன் வீணாக போயிடுச்சு, போட்ட வருமானம் பணம் வீணாக போயிடுச்சு, போட்ட ஒரு பிஸ்னஸில் லோன் வாங்கி போட்ட எல்லாமே வீணாக போயிடுச்சு, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் போகக்கூடிய பாதை, எடுக்கக்கூடிய முடிவுனால ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும். முன்ன இருந்த ஒரு மனக்குழப்பம் இந்த சனி வக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த பிரச்சனைன்றது பெரிய லெவலில் இருக்காது. 2வது விஷயம். 3வது விஷயமாக பார்த்தோம்னா வந்துட்டு வாங்கின கடன், கொடுத்த கடன்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கான வாய்ப்பு. உங்கள் சொந்த பந்தங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போன கடன்கள் திருப்பி வரும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கும். 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த மனக்குழப்பம் தான்.
நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளுக்கு முன்னே வேலைக்கு போயிட்டாங்களே, நம்ம கூட இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டாங்களே. என் பின்னாடி தான் இருந்தால் இப்போ பார்த்தவன் வந்துட்டு படித்து முடிச்சுன்னு உடனே வேலைக்கு கிடச்சி போயிட்டானே. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நம்மள அவங்களுக்கு போனதுக்கப்புறம் நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த குழப்பங்கள் தொழில் ஏன்னா சனி சொல்லப்போனால் வந்துட்டு சூரியன் ரெண்டுமே பகை வீடு. அதனால் ஏதோ பிரச்சனை கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு குழப்பங்களை கொடுக்கத்தான் செய்யும். அந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் வர்றதுக்கான நேரம் தான் இந்த நேரம். நல்லாயிருக்கு. கடன் பிரச்சனை குறையும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக என்ன பிரச்சனையும் நம்ம இப்போ பிரிஞ்சிருக்கிறோம், எதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ணி நீங்களாக ஒற்றுமையாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வெளிநாடு போக முடியாத இருக்கிறவங்க, புதிய விஷயங்கள் பண்ண ஆசைப்படுறவங்களும் இந்த டைமில் சிறப்பு இருக்காது. வெளிநாடு போக முடியாமல் இருக்கணும் சிறப்பு இருக்காது. வீடு மாறணும்னு ஆசைப்பட்றாங்க, வீடு மாறலாமா? கண்டிப்பாக அந்த டைமில் வீடு மாறாதீங்க, வெளி இடத்துக்கு போகாதீங்க. கண்டிப்பாக அதுலேயும் சிறப்பு இருக்காது. ஏன்னா சனி வீடு ஒரு இடத்துல மாறுறப்ப சனியை கூட்டிகிட்டே போகிறோம். ஏன்னா அஷ்டம சனியில் வீடு மாறுறது சனியை வீடு கூட்டிகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வீடு மாற்றம் ஏற்படுத்தாதீங்க. காதல் வீட்டில் போய் சொல்லாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காதல் வீட்டில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்களாக அது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டப்பு டப்புன்னு முடிவெடுத்து டப்பு டப்புன்னு விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் திருமணங்கள் நடக்கும். உங்களுக்கு திடீர் வரவு கிடைக்கும். திடீர் திருமணம் ஆகிற போது திடீர் திருமணம் நடக்கும். திடீர்னு பேசுவாங்க, திடீர்னு முடிப்பாங்க. எதுக்கு முடித்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், பொருளாதார வாழ்க்கை எல்லாமே நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செட்டில் பண்ணி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. போகக்கூடிய பாதை, போகக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி.